பிச்சை எடுத்து பொடிக்க திங்கிற பையனி என் குடும்பத்தை கொலை வச்சிட்டியாடா? எவ்வளவு ஆக்கி போட்டிருப்பேன். நீ கூட ஜெயிலுக்கு போறியா? நானும் ஜெயிலுக்கு போறேன். ரெண்டு பேரும் வெட்டி சாட்சி கொடுத்தான். சரிப்பட்டு வருவேன். என்ன நடக்குது? வரீங்க போக வரீங்க. என்ன அடிச்சு சொல்ல போறியா? நீ உன் குடும்பத்தில் இப்படி நடந்தா என்ன செய்வியோ அதான் செய்யறேன். கொடியே கடுத்தானே தூக்குப்படுத்தாக்க வேண்டியதா? சும்மா இருக்கிற உங்களுக்கு சரங்கலையில வெளியே போச்சு. போங்க போங்க எல்லாம் வெளியே போங்க. சொன்னா கேளுங்க போங்க. ஏன் அழுகுற? அடிச்சேன் என்ன தப்பு பண்ணிருக்க புரியுதா உனக்கு? நல்லவன் சம்பாதிக்க நாரவாயம் தின்னு வாக்கான்னு என் குடத்துல வந்து கைய வச்ச தள்ளுமாடி அவனை விடாதடா. எப்படி வாழ? உங்க அப்பா என்ன நினைக்கிறான்னு தெரியுமா? உன் வகுத்துல இருக்கிற குழந்தையை கழிச்சிட்டு உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அழுகுற? அந்த பொடி உன்னை வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்ணுவானா? மாமா என் தலையத்தை பாத்தியா? இந்த பொருளுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஊர்ல வேட்டி கட்டி நடக்கவா? நீ என்னைக்குதான் வேட்டி கட்டிட்டு இருந்த? சும்மா நரி விளையாட்டு காட்டுறேன்னு வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானே. கொலகாரம் பாவி, கொலகாரம் பாவி. என்ன கொண்டாலும் கொண்டுடு, வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா நான் சேர்த்துடுவேன். தண்டபாணி வாடங்க வா. வாடா. அது என்ன பேசுன்னு கேட்டியா நீனு? இப்படி பேசுற பொண்ணு நாளைக்கு வேற அவனுக்காச்சும் கட்டி வச்சா அது வாழ வெட்டியா வந்துரு, இல்லன்னா தூக்கல தொங்கிரும். ஐயோ 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 ஐயோ. நல்லா யோசனை பண்ணி பாரு. இப்ப என்னடா பண்றது? எவன் வீட்டுக்கு போட்டு போடலாம், எவன் சொத்தை அடிச்சு போடலாம் யோசிச்சா இருக்கு இல்ல? குடும்பத்துல நடக்கிறது கவனிச்சேன்னு. தண்டபாணி புரியவனோட யாரு? உன் மாமன் பையன் தானே. அவன் சொத்தையெல்லாம் நீ எழுதி வாங்கிக்கல, அதனாலதான் இப்ப அனாதையா நினைக்கிறான். அவனுக்கு பொண்ணை கொடுத்தா என்னடா தப்பு? காது வச்ச மாதிரி முடிச்சு வச்சிரு, அதான் நல்லது. அதான் சரி. என்னடா பாக்குற? நீ எல்லாத்துலயும் மிஞ்சிடுவேன்னு மாதவன் கணக்கு போட்டுட்டான். இதுக்கெல்லாம் நீ அசைஞ்சு கொடுக்காத. எத்தனையாவது படிக்கிற? 12வது. நல்லா கருத்தா படிச்சு மின்னுக்கு வர வழி பாரு. உன் பொண்ணு கொண்டு படிக்க வைக்கல இஷ்டமே இல்ல. நான் தான் படிக்கிற வரைக்கும் படிக்கிட்டு விட்டுடுன்னு சொன்னேன். என்ன நான் உன்னை கொண்டு போய் விடுறேன், பின்னால உட்காருன்னு சொன்னா கேட்டா தானே? எதுக்கு இந்த பஸ்ல எல்லாம் போய் கஷ்டப்படணும்? காமன் நேரத்துல முந்திரதோ போலியா உன்னை கடலுள்ள கொண்டு போய் விட்டுருவேன், சரியா? இப்படி பேசுறதுக்கே பயந்து பயந்து பேச வேண்டியதா இருக்கு. நாங்க பேசுறத நினைச்சோம் செஞ்சோம். எங்களுக்கா இந்த கதி? எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு தான் இருக்கியா? இதுக்குதான் உனக்கு உயிரை கொடுத்து கோயில கட்டி தினைக்கும் விளக்கேத்து வச்சுக்கின்னு வரணும். அவன் சொன்ன மாதிரி மட்டும் நடந்தது. அப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? ஐயோ, இந்த சாதி சன மூஞ்சியில நாங்க எப்படி மொழிப்போம்? ஐயோ, யாரு கண்ணு பட்டதோ? நல்லா இருந்த என் குடும்பத்தை விளக்க அமைக்க பாக்குறானே. அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவேன். யாரா நீ? சொல்லாதம்மா. சொல்லு, பயமா இருந்துச்சு. உன்னதாமா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன்.
வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து காலியோட உளற. திருவாமூரானே எனக்கு சம்மந்தியாக பாக்குறியாடா? உங்க ஐயாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அட பாவி, உங்க ஐயாவுக்கு தெரிஞ்சா உன்னை விட்டு வைப்பாருன்னு நினைக்கிறியா? எப்படியாவது ஐயா கிட்ட சொல்லிட்டு நீ விலக மாட்ட. நல்ல கல்யாணம் பண்ணிட்டு நினைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ண முடியும், உங்க இஷ்டத்துக்குலாம் முடியாது. இனிமே அவளை என்னால மறக்க முடியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறா மறந்து கல்யாணம் பண்ணுவீங்க. இல்ல நான் இப்படியே இருந்துட்டு போறேன் சும்மா. நல்லா சரக்கா காஞ்சிருக்கு. போதும் போதும், இடம் பார்த்து போடுறா. செம்பியா குடிக்கு தண்ணி முடியும். ஏன்னா பத்திரமா பாத்துக்கா. ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒரு முந்திரி கொட்டை எடுத்து வச்சிரு. மறந்துட போற, அப்புறம் கணக்கு விட்டு போயிடும். எப்பா எப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கணும். மீதி எல்லா துணியும் நீனே கொடுத்துட்டு வாயே. என்னது துணி எடுத்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிப்போச்சு. மூத்த விட்டு ஆயிப்போச்சு. யார் காதுல கேட்கறது? அப்புறமா போய் படையாச்சி விடு வரைக்குமா வந்து கொடுத்துட்டு போ. இந்த உலகத்துல எல்லாம் விளையாடுது. இந்த முந்திரி கொட்டை மட்டும் அப்படியே தான். மூட்டை வை. இது எவனாச்சும் வந்து கேக்குறானடா? மூட்டையை போடுற. என்னடா அப்படியே இருக்குங்க? கொட்டையத்துக்கு வண்டி போயிருக்கா இல்லையா? போயிருக்கு. சோறு படாயி மூத்த விட்டாயி சீக்கிரம் போட்டீங்கன்னா போவேன். என்ன பெரிய ஐக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரி படுத்துக்கின்னு கேக்குறாங்க. என்ன இளையரா, உனக்கு மட்டும் வயசு குறைஞ்சிக்கினே போகுதுன்னு நினைக்கிறியா? எப்போ கல்யாண சாப்பாடு போட போறா? கடைசி கல்யாணம்ல படையாச்சி நிறையா செலவு பண்ணாலும் பண்ணுவார். என்ன ஐயே, சோறு கொண்டாங்கன்னு சொன்னா ஒருத்தரும் கொண்டு வரலையே. எப்பா இதுல 10 துணி இருக்கு, நான் போறேன். பாத்தியா அவ கொழுப்ப? ஏன் என்கிட்ட கொடுக்க மாட்டாளா அத? ஏமா எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா? படிக்கிற புள்ள, அதுக்கு வேலை இருக்கு. சாப்பாடு வாங்க. சந்திர சார், மாமா. எல்லாத்தையும் கணக்கு பார்த்து வண்டியில் ஏற்றி விட்டு வந்து சேரு. சரி மாமா. பவுனே தண்ணி எடுத்துருவா. இந்தா. மல்லிகா, என்ன தாத்தா? ஆய் கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊற்றி எடுத்துன்னு வா. சரி தாத்தா. ஏந்திரு. இதுல 30,000 ரூபாய் பணம் இருக்கு. மீதியை சந்திரசேகர் நாளைக்கு கணக்கு பார்த்து வாங்கிக்கின்னு வருவான். சாமி கிட்ட மாத்திரம் வாங்கிறடா. அம்மா அம்மா, டேய் அவளுக்கு ஒன்றும் ஆகல, நீ போட. எழுந்து சாப்பிடுமா. டேய் சாப்பிட உனக்கு தெரியும், நீ போ. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். நீ இந்த வீட்டுக்கு வந்தானா பாரு. ஆயி சாப்பிடு ஆயி. தாத்தா சொல்ற கணக்கு பாரு. சரி ஆயி சாப்பிடு. இதான் சரியான நேரம், கேளு. நீனே கேளு. எழுது. நீ சாப்பிடலையா தாத்தா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மூட்டை ஒன்று எவ்வளோ நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இது எழுது. சொல்லு தாத்தா. கம்பு எல்லாத்தையும் தனித்தனி எழுதிக்க. ஆ கேவரு, ஆ உளுந்து, கொள்ளு, முந்திரி கொட்டை. தாத்தா, நீ தான் நிறைய பணம் வச்சிருக்கல, அது கூட. எதுக்குடா? எல்லாம் உனக்கு தானே. நெசமா சொல்ற? ஆமாடா, அப்படியே கேளு. தூக்கி உனக்கு கொடுத்துட்டு தான் அப்புறம் மறு வேலை பாப்பாரு. தூங்க சொன்ன தூங்கு. யாருக்கிட்ட பண்ணா முடிக்கிறாடா? உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்காடா? எதுக்குடா பயிரை போட்டு அடிக்கிற? போட்டுருவோம். தாத்தா, பெரியப்பா பெரியப்பா இல்ல, இன்னைக்கு பெரியம்மா போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. எங்களால அவங்க கிட்ட பணம் கேட்க சொன்னாங்க தாத்தா. என்னது? நீங்க வாடா. நீ சும்மா இருடா. எங்களுக்கு தைரியம் இல்ல, அதால நாங்க தான் கேட்க சொன்னோம். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எங்க புள்ள பொண்டாட்டி கூட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கோமா?
இல்ல உங்களை சந்தோஷமா வச்சிருக்கோமா நாங்க வேற என்னடா வேணும்? அதான் பணம் இருக்க எடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும் வாங்கி கொடுங்க. நான் என்ன வேணாம் நான் சொன்னேன்? மனசுல எதையோ வச்சுட்டு பேசுறீங்கடா. நான் ஏற்கனவே மனசு நொந்து போய் கிடக்குறேன். எங்களோட மனசு சரியில்லை. ஏன் உனக்கு என்ன இல்ல? விளையிற எல்லாத்தையும் வித்து கொண்டு போய் போட்டியிலே பூட்டி வச்சுக்க. போகும்போது அதை சேர்த்து தூக்கினே போலாம். என்னைக்காவது இவளை என் கையால் தொட்டு அடிச்சிருப்பேனா? பயந்துல ஒரு நாள் வாழ வேண்டியிருக்குங்க. இப்ப நான் என் தலையா போடும். நான் தான் இத்தனை நாளா இவனையும் சேர்த்து எடுத்துட்டேன்.